குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருந்தது சக்சஸ் ஸ்டோரி? சூப்பர் சூப்பர். ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுங்க. மேடம் மேடம் சொன்னது வந்து அவங்க ஒரு எனக்கு பிடிச்ச பாயிண்ட், அந்த ஒரு கல்லா இருந்தத அதை எப்படி அடிச்சு விக்ரமா மாத்தினாங்க. அந்த விக்ரம் இன்னொரு கல்லு வந்து மாட்டின்னு சொன்ன கல்லு தேங்காய் உடைக்க பயன்படுத்த மாதிரி நாம பிசினஸ்ல நாம டெய்லி 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 நாம அந்த பிசினஸ்க்காக நாம கொடுத்தோம்னா அந்த கல்லு விக்ரமா மாதிரி அவருக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ண மாதிரி நம்மளுக்கும் அதே மாதிரி மாலை மரியாதை கிடைக்குங்கிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. நல்லா புரிஞ்சுட்டேங்க. ரொம்ப சரியான பாயிண்ட் சொன்னீங்க சார். இன்னைக்கு வந்து அதாவது பிரசன்டேஷனுக்கு போனா எங்க வேண்டாம்னு சொல்லுவாங்களோ, எங்க நம்மள அவமானப்படுத்திடுவாங்களோன்னு பயந்தவங்க எல்லாம் அதே லெவல்ல இருக்கிறாங்க. டெய்லி நான் செய்வேன், நான் பிரசன்டேஷன் பண்ணுவேன், நான் போவேன், டெய்லி ஃபீல்டுக்கு போவேன், யார் என்ன சொன்னாலும் நான் ஜெயிச்சே தீருவேன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. சக்சஸ் ஆன எல்லாம் யாரை வேணாலும் எடுத்து பாருங்க. சக்சஸ் ஆகாதவங்க நீங்க உங்களை அவங்க கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க தான் கம்பேர் பண்ண முடியும். மற்றவங்க யாரும் கம்பேர் பண்ண கூடாது. நீங்க உங்களை பாருங்க. நீங்க ஏதாவது வெஸ்டிஜுக்காக செஞ்சிருக்கீங்களா? வெஸ்டிஜுக்காக நேரம் ஒதுக்கி இருக்கீங்களா? இன்னைக்கு எவ்வளவோ ஸ்ட்ரகிள், அதெல்லாம் மீறி எத்தனை சேலஞ்ச் வந்தாலும் அத்தனையும் நான் மீட் பண்ணுவேன்னு மீட் பண்ணி இன்னைக்கு கார் வாங்கியிருக்காங்க. ஆமா சார். அதுதான் இங்க சக்சஸ். அதாவது அவங்களுக்கு சேலஞ்ச் நிறைய இருந்தது வீட்டுக்குள்ளேயே. அப்ப எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் அது. வெளியே யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போயிருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே ஸ்ட்ரகிள் இருக்கும்போது அதையும் மீறி கார் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ரெட் கார்பெட் போட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. வீட்டுல ஆதரவு இருக்குது. அப்போ ஆனா வெளியே போகாம ஒரு சின்ன சோம்பேறித்தனம் அவங்கள வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டிருக்கு. ஒரு சின்ன விஷயம், நாளை பார்த்துக்கலாம், நாளை பார்த்துக்கலாம், இப்படி போஸ்ட்பான் பண்ற விஷயம் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேரை ஜெயிக்காம பண்ணிருக்கு. என்ன செய்யணும், அதுக்கான விஷயங்களை செய்வோம். தேங்க்யூ அப்புசாமி சார், தேங்க்யூ. மறுபடியும் அவங்க சொன்னதுல அவங்க வீட்டுல முதல்ல அவங்களுக்கு நம்பிக்கை வரலாம் அவங்க விடல. இந்த பிசினஸ் நான் செஞ்சே தருவேன், 3 வருஷம் ஆகும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த 3 வருஷம் டைம் கொடுத்து எனக்கு இல்லைன்னா நீங்க சொல்றத நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டுல புரிய வைக்கணும். நாம அவங்கள புரிய என்னைக்கு வைக்கிறோமோ நம்ம சக்சஸுக்கு இன்னொருத்தர் கூட பார்ட்னர் நம்ம வீட்டுல இருந்து செய்யறாங்க அப்படிங்கும் போது என்ன சக்சஸ் அதிகமா கிடைக்குங்கிறத எனக்கு புரிஞ்சுட்டுங்க. வீட்லயே நம்ம புரிய வைக்க முடியலைங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே. இது ஒரு நல்லா எனக்கு பிடிச்சிருந்த பாயிண்ட். மறுபடியும் அவங்க நம்ம வெளியில போகும்போது ட்ரெஸ் கோடு நீட்டா போகணும், நம்ம செப்பல் இது மாதிரி நல்லா நீட்டா போனா நம்மளே இருக்கவங்க பக்கத்துல அக்கம் திரும்பி பார்ப்பாங்க, நம்மள என்னன்னு கேட்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு நல்லா புரிஞ்சது சார். நாலேஜும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு அவங்க சொன்னதுல புரிஞ்சது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அஜய். குட் மார்னிங் சார். சார் திருப்பூர்ல இருந்து கே பழனிவேலுங்க சார். சொல்லுங்க சார். திருப்பூர்ல இருந்து ஃப்ரெண்ட் கணேஷ் சார் டவுன்லைன் வந்திருக்காரு சார், நியூ அப்ளைன். சரி ஓகே ஓகே, அவரை வெல்கம் பண்ணுவோம். இந்த ஸ்கிரீன்ல ஒரு இது போட்டிருக்கேன், அதை பாருங்க. பணம் கூட சில இடங்களில் மட்டுமே தேவைப்படுகிறது, ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகிறது. தெரியுதா? கண்டிப்பா சார். கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய பேர் வந்து ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல கிரவுண்ட் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு போனாலே முதல் மாசம் உங்களுக்கு என்ன சம்பளம் தராங்க? முதல் மாசமே 20,000 தந்துடுறாங்களா? 5,000 தராங்க, 6,000 தராங்க, 7,000 தராங்க. ட்ரைனிங் கொடுக்குறாங்க, 6 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, 6 மாசம் ப்ரொபஷனரின்னு சொல்றாங்க. அதை முடிஞ்சா எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிகள் எப்படி எல்லாம் ஏமாத்த முடியுமோ ஏமாத்துறாங்க. ஆனா உங்களுடைய 8 மணி நேரம் உழைப்பையும் உறிஞ்சுறாங்க, உங்க ரத்தத்தை உறிஞ்சுறாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய லட்சமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாபாரத்துல நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு அதுல வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம கத்துக்கிட்டு நாம பேசணும், நாம செய்யணும். இது நம்ம வியாபாரம்ன்றதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க?
எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, வந்த உடனே அடுத்த மாசமே நம்ம பிரான்ச் முடிச்சிடணும். அப்புறம் இல்ல அடுத்த மாசம் முடிச்சிடணும். 2 மாசம் முடிக்க முடியலையா? ஐயய்ய! இந்த வியாபாரம் நமக்கு செட் ஆகாது. அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன் அத அப்படி பிளான் பண்றீங்க? முதல்ல நம்ம கத்துக்கணும். இது ஒரு பெரிய வியாபாரம். பல கோடிகள சம்பாதிக்கக்கூடிய வியாபாரம். பல பேர் பல லட்சங்கள, பல கோடிகள சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பல பேர் இதன் மூலமா கார் வாங்கியிருக்காங்க. பல பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப நம்மளும் இத கத்துக்கிட்டா, நம்மளும் இத செய்ய முடியும். நம்ம அப்ளைன் சொன்னாரு, நான் இருக்கேன். ஆமா, சொன்னாரு. அதுக்காக அப்ளைன் உங்க கூடவே வர முடியுமா எல்லா இடமும்? வந்து கத்துக் குடுப்பாரு. பொழுதுக்கும், காலத்துக்கும், லைஃப்க்கும் அவரு உங்க கூட வர முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம கூடவே இருக்கிற அதாவது நம்ம அப்பா, அம்மாவே நம்ம கூட வந்து எல்லா விஷயத்துக்கும் வர முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்தாங்களா? ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டாங்க. படிச்சது நம்ம தானே படிச்சோம். வீட்ல வந்து சொல்லிக் குடுத்தாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எக்ஸாம் யார் எழுதுனா? நம்ம தானே எழுதணும். இதே தாங்க. இது என்னுடைய வியாபாரம். இதுக்கு என்னுடைய அப்ளைன் சப்போர்ட் பண்ணுவாங்க. ட்ரெய்னிங் மீட்டிங் வந்தா கத்துக் குடுப்பாங்க. அப்ளைனும் கத்துக் குடுப்பாங்க. இன்னும் நெறைய இடங்கள்ல நெறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு Zoom மீட்டிங். உங்க அப்ளைன் எத்தன பேருக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்திருக்கீங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க செயல்படுங்க. அப்ளைனுக்காக நம்ம எதுவும் இல்ல. கொஞ்சம் பொறுமை வேணும். மேடம் கூட சொன்னாங்க. அது லேடீஸுக்கு கொஞ்சம் சகிப்புத்தன்மையும், பொறுமையும் வேணும்னு. எல்லாருக்குமே அது வேணும். ஜென்ஸா இருந்தாலும் வேணும். அந்த ஈகோன்ற ஒரு 3 எழுத்து வார்த்தைய என்னைக்குமே பக்கத்துல கூட வச்சுக்காதீங்க. ஏன்னா, இன்றைக்கு நெறைய பேருடைய பிரச்சனையே அதுதான். கொஞ்சம் ஒரு தனியா ஒரு பிரசன்டேஷன் பண்ணிட்டாலோ, இல்ல ஒரு பிரான்ஸ் முடிச்சிட்டாலோ, ஒரு சில்வர் முடிச்சிட்டாலோ எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றது. அப்ளைனை என்றைக்குமே மதிக்கணும். அப்ளைன் கூடவே இருந்து பயணம் பண்ணணும். அப்ளைன் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு அப்பா, அம்மா தான். அப்பா, அம்மா நமக்கு நல்லது மட்டும் தான் செய்வாங்க. நல்ல ஆலோசனைகள தான் குடுப்பாங்க. நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய முன்னேற்றத்துக்காக இந்த உலகத்திலேயே அதிகமா ஆசைப்படுற ஒரே ஆளு நம்ம அப்பா, அம்மா தான். அத ஒத்துக்கிறீங்களா? அத ஒத்துக்கிறீங்களா எஸ் சார்? சார். ஒத்துக்கிறேன் சார். ஆ. அப்ளைன் தான் சார் நமக்கு கூடவே இருப்பாரு. அப்பா, அம்மா கூட இருக்க மாட்டாங்க. இல்ல, எதனா இல்ல. அப்பா, பேசுவாங்க. அம்மா கூட இருக்கிற அப்பா, அம்மா எப்படி ஆசைப்படுவாங்களோ, அதே மாரி நம்ம அப்ளைனும் ஆசைப்படுவாரு. நம்ம நல்லா இருக்கணும். நம்ம முன்னுக்கு வரணும். அப்ப அதுக்கு நீங்க அவங்களோட இருங்க. நல்ல அப்ளைன் கூட இருங்க. ஆக்டிவா இருக்க அப்ளைன் கூட இருங்க. உங்க அப்ளைன் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக உங்க கூட இருக்கணும். அவருடைய வருமானத்துக்காக சில பேரு நம்மள யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி அப்ளைன விட்டுருங்க. நம்மள ஜெயிக்க வைக்கணும்னு யார் இன்டென்ஷனோட நம்ம கூட பழகுறாங்களோ, அவங்க கூட இருங்க. நாம ஜெயிக்கணும். அவங்களும் ஜெயிக்கணும். நம்ம டவுன்ல என்ன நம்ம ஜெயிக்க வைக்கணும். அதுதான் நம்மளுடைய வெற்றி. கரெக்ட்டா? சோ, பிரபு சார் உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்னைக்கு மார்னிங் செஷன்ல பார்த்த இதுல ஃபீட்பேக் சொல்லுங்க. ஹலோ. ஜெயக்குமாரி மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் உண்மையாவே அவங்க பேசுனது வந்து ஒரு ஹலோ. சொல்லுங்க மேடம் கேக்குது. அவங்க வீட்ல இருந்த கஷ்டத்த சொன்னாங்க சார். அந்த கஷ்டம் இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. அந்த கஷ்டம் உண்மையா எனக்கு இல்ல. இருந்தாலும் நான் இன்னும் ஜெயிக்காம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா நான் பயன்படுத்திக்குவேன் சார். அவ்வளவு கஷ்டத்துலயும் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய அந்த வெறித்தனம் தான் சார் காரணம். அவங்களுடைய குறிக்கோள அவங்க இழக்காம இருந்தாங்க. அந்த பொறுமையா இருந்து அத கடைபிடிச்சு மேல வந்தாங்க. நம்ம பொறுமையா இல்லன்றதையும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபீல் பண்ணிட்டேன் சார். தேங்க் யூ சார். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கும். பட் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாருக்கும் கிடைக்குமானா, அவங்களுக்கு அது கூட செட் ஆகல. ஆனா செட் ஆகாத சந்தர்ப்ப சூழ்நிலைய வச்சே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. கரெக்ட்டா? ஆமா சார்.
ஆமா சார். உங்களுக்கு எல்லாம் கூடவே சப்போர்ட் பண்ற, உங்களுக்கு கூடவே ஃபீல்டுக்கு வர்ற ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க. அப்ப நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்கணும். கண்டிப்பா சார். உங்க டீம்ல எத்தனை பேர் வேலை செய்றாங்க, இல்ல நீங்க பேசுறவங்க எத்தனை பேர் உள்ள வராங்கன்றது முக்கியம் இல்ல. நம்ம எத்தனை நாள் நம்ம தொடர்ந்து நம்முடைய முயற்சியை கைவிடாம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்க சார். ஓகேவா? ஓகேங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சுறுசுறுப்பா செயல்படுங்க. ஒவ்வொரு சரி. நாளும் நல்ல நாட்களே. ஒவ்வொரு விடியலும் நமக்கு புதிய அத்தியாயத்தை எழுதுவதற்கான விடியலே. இன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நம்மள வெற்றிக்கு கொண்டு போகும். அதுல உறுதியா இருங்க. சரிங்க சார். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க அஜய். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் இன்னைக்கு போட்ட அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாத்தி மேம் வந்து ஆல்ரெடி வந்து ஜூமில் வந்து அவங்க லைவாக பேசினாங்க. பட் இன்னொரு தடவை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு தான் சார் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணோம். ரொம்ப மோட்டிவேட்டடான வீடியோ சார். எல்லா உமன்ஸுக்கும் ஒரு பவர் தரக்கூடிய வீடியோ, ஜென்ஸ் ஆகிய நம்மளுக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சார், பணம் கூட சில இடங்களில் மட்டுமே தேவைப்படும், ஆனால் பொறுமை வந்து எல்லா இடத்துலையும் தேவைப்படும். பட் அந்த பொறுமையை அவங்க கடைப்பிடிச்சதுனால தாங்க சார் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. பட் நமக்கும் அந்த பொறுமைன்றது வந்து ரொம்ப ரொம்ப வேணும் சார். அப்லைன்ஸ் டவுன்லைன்ஸுக்கு இடையில வந்து என்னதான் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக அதை பொறுமையாக எப்படி நம்ம சால்வ் பண்ணி கொண்டு போகணுமோ அந்த பொறுமைன்றது ஒன்று இருந்தால் தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுன்றது வந்து புரியுதுங்க சார். அவங்க உண்மையாலே டிஎல்சிபி இல்லாமல் கரூர்ல இருந்து ஈரோட்டுக்கு வந்து அவங்கெல்லாம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க சார். அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டதுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் சப்போர்ட் இல்லாம ரொம்ப அவங்கள போட்டு இதுன்னப்ப அவங்க ஒரே குறிக்கோள், நான் அச்சீவ் பண்ணுவேன், வெஸ்டீஜ்ல என்னோட ட்ரீம் இருக்குது, வெஸ்டீஜை வந்து விடக்கூடாது, எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வெஸ்டீஜ் தான், இல்லை நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணுவேன்ட்டு அவங்க நினைச்ச அந்த இதுதாங்க சார் அவங்கள வந்து இந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சிருக்கு. ஸோ எல்லாருமே அவங்களுடைய மனசுல வந்து ஒரு எய்ம் வச்சுக்கணும், கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம், கண்டிப்பா அது நடக்கும்ன்ற ஒரு எய்ம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா அது நம்மளால சக்சஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஒரு வெறி வந்து அந்த எய்முக்காண்டி நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நமக்கான சக்சஸ் வந்து சீக்கிரமா வரும். ஸோ எல்லா லீடர்ஸுக்குமே விஷயத்து தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரபேத் சார். ரபேத் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். உண்மையிலேயே பாப்பாத்தி மேடத்தது பாடுறது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க சார் வீடியோ. முன்ன வந்து அவங்க டைரக்டா பேசினாங்க, இப்போ வீடியோ பாடுறது சூப்பரா இருந்துச்சுங்க. என்னன்னா அந்த பழமொழி சொன்னாங்க பார்த்தீங்களா, என்னன்னா நம்ம வந்து என்னதான் திட்டினாலும் திட்ட தான் சரியா ஆகும், திட்டாத நம்ம பொறுமை இழந்து நம்ம அதை பொறுமை இழந்துட்டு நம்ம தேங்காய் உடைக்கிற கல்ல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து சொன்னது உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு சார். எனக்கு என்னன்னா அது வந்து ஒரு சீரியல்ல ஒண்ணு போட்டாங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னே எங்க சார்கிட்டே சொன்னேன் சார், இந்த மாதிரி உங்க அந்த சீரியல்ல சொல்லும் போது அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க கிட்ட சொல்லும் போது, உன்னை திட்டுறாங்கன்னு நீ நினைக்காத, திட்ட மட்டும்தான் உனக்கு வந்து அந்த பொறுமையும் இருக்கும், அதை நீ ஜெயிக்கணும்னு உனக்கு ஒரு வெறியும் இருக்கும், திட்டும் போதுதான் நீ சிலையா மாறுவே, 4 பேர் மதிக்கிற மாதிரி இருப்ப, நீ திட்டாம அவங்க திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ பொறுமையில இருந்து நீ கோவப்பட்டனா அது நீ தேங்காய் உடைக்கிற கல்லதான் மாறுவே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட சொன்னேன். கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது மாதிரிதான் சார் எல்லாமே, எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்குமே இருக்குங்க, வீட்டுக்கு வாசப்படி எல்லாமே இருக்குல்ல, எல்லா வீட்லயுமே எல்லாமே எல்லா ஸ்ட்ரகிளும் இருக்குது. அதே மீறி நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் சார் நம்ம இதுல சக்சஸ் ஆகி கண்டிப்பா நம்ம டீம் கொண்டு போனோம். எல்லாருக்குமே அந்த விஷயம் நீங்க சொல்லிதான் சொல்லி கொடுத்துனுங்கிறேன் சார். உங்களுக்கே இல்லை எல்லாருக்குமே உண்டு அது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சார். Great madam. Thank you சார். சார் குட் மார்னிங் சார். ஜெகதீஷ். குட் மார்னிங் சார். சார் பாப்பாத்தி மேடம் உடைய அந்த டெஸ்ட் மாதிரி நிற்கும் போட்டீங்க, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா. ஏன்னா எத்தனை முறை பார்த்தாலும் ஏன்னா எல்லாமே அவங்க சொல்றது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு விஷயம் தான் நம்ம மைண்டுக்குள்ள போகும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மேடம் சொன்ன விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த தன்னம்பிக்கையோட அவங்க ஜெயிச்சிருக்காங்க போது அந்த நம்பிக்கை வந்து எல்லாருமே வைக்கணும் சார்.
ஏன்னா தன்னம்பிக்கை தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயம். பொறுமைன்றது மேடம் சொன்ன மாதிரி கண்டிப்பா பொறுமை இந்த இடத்துல அவசியம். என்ன சொல்லுவாங்கன்னாக்கா தண்ணீரை கூட ஜல்லடையில ஜலிச்சு எடுத்துக்கலாம், அது ஐஸ் கட்டி ஆகிறதுக்கு பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது போல வந்து நம்ம என்னதான் நம்ம சரியான முயற்சி கொடுத்தாலும் நம்மளுடைய வெற்றி வர வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்து அதை அடையணும் சார். அது உண்மையா அது பெரிய விஷயம். அது உண்மைதான். அது தேங்க்யூ சார். அது புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டவங்க ஜெயிப்பாங்க. தேங்க்யூ சார். புரிஞ்சுக்கிட்டவங்க ஃபாரின் ட்ரிப் வருவாங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க கார் வாங்குவாங்க. எஸ் சார். புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. முக்கியமா வெளியே இறங்கி வேலை செய்யணும். அதாவது எல்லாருமே பதிவு பண்ண விஷயம்தான். அதாவது வலி தாங்காத கல் சிற்பமா மாற முடியாது. உளியினுடைய அடியை தாங்குற கல் தான் சிற்பமா மாறும். வலி தாங்க மாட்டேன் அப்படின்னா டெய்லி தேங்காயை உடைபடுற கல்லா தான் மாற முடியும். தேங்காய் உடைக்கிற கல்லா தான் மாற முடியும். அப்ப டெய்லி வலி. ஒரு சில நாட்கள் மட்டுமே வலியை தாங்கினா லைஃப் லாங் கடவுளா வச்சு கும்பிடுவாங்க. அதே மாதிரிதான் வெஸ்டீஜ்ல நீங்க ஆரம்பத்துல நிறைய பிரச்சனைகள் அப்லைன் இருந்து வரும், டவுன்லைன் இருந்து வரும், நிறைய அதாவது சொல்லாததை சொன்னேன்னு சொல்லுவாங்க, இல்ல நமக்கு தேவையில்லாம நம்மளை பற்றி காட்சி பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. காட்சி பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸியா பேசுவாங்க. ஆனா அதையெல்லாம் தாங்கி தூர ஓரமா வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும். நம்ம வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா, கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம ஜெயிக்கிறது உறுதி. நம்ம ஜெயிச்ச பிறகு அப்ப அந்த மாதிரி இது நம்ம ஜெயிச்ச பிறகு நமக்கு லைஃப் லாங் ஒரு லக்ஸரி லைஃப். நமக்கு மட்டும் இல்ல, 3 தலைமுறைக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம செய்யக்கூடிய வியாபாரம், நம்ம செய்யக்கூடிய நம்முடைய உழைப்பு 3 தலைமுறைக்கு. நம்முடைய லைஃப் லாங். இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆனா ராஜன் சாருக்கு 25 லட்சம் ரூபாய் யாராவது பென்ஷன் கொடுப்பாங்களா? 67 வயசுல 27 லட்சம் ரூபாய் வாங்கி 25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காருன்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதே லைஃப் ஸ்டைல் தான் எல்லாருக்கும் இருக்கு. யார் இப்ப யார் சரியா புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த பயணத்தை செய்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் இருக்கு இந்த வெற்றி. கரெக்டா? நான் அடி தாங்க மாட்டேன் அப்படின்னா இருக்கிற வரைக்கும் தேங்காய் உடைக்கிற கல்லா மாறினா என்ன ஆகும்? டெய்லி வந்து டம்முன்னு அடி விழும். அப்போ இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்து நமக்கு தொடர்ந்து உழைப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா சரியா போச்சு. இன்றைக்கு நான் பார்த்துட்டு இருக்க வேலையை பார்ப்பேன், செஞ்சுட்டு இருக்க தொழிலே செய்வேன். நான் எந்த வேலையும் வெஸ்டீஜுக்காக ஒரு நிமிடம் கூட செலவு பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வயசுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு சில வருமானங்கள் வரலாம், ஆனா ரிட்டையர்ட் ஆன பிறகு அந்த வருமானம் வருமா? நம்மளால வேலை செய்ய முடியாத போகும், வெஸ்டீஜ்ல இருந்து வருமானம் வரும். இன்றைக்கு நம்ம உழைச்சா, இன்னைக்கு அதுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா, நம்ம டீமை நம்ம சரி பண்ணா, அது சில பேர் பொறுமையை எதுல கடைப்பிடிக்கிறாங்கன்னா பிசினஸ் பண்றதுல அப்புறம் பாத்துக்கலாம் சார், அப்புறம் பண்ணிக்கலாம் சார், அப்புறம் பண்ணிக்கலாம் சார், அப்புறம் பண்ணிக்கலாம் சார், இதுல இல்ல பொறுமை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இன்னைக்கு எத்தனையோ சேலஞ்ச் எல்லாம் தாண்டி பாப்பாத்தி மேடம் ஜெயிச்சிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்கன்னா நிச்சயமா நம்மளால ஒவ்வொரு தரலையும் இங்க இருக்க ஒவ்வொரு தரல அதை வாங்க முடியும். நம்பிக்கையோட செயல்படுங்க. தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா? எல்லாத்துக்குமே தகுதி வேணும்னு சொல்லுவாங்க. தகுதினா என்ன? தன்னம்பிக்கை. பூவுக்கு குறிக்கோள், தீ திறமை. அப்போ தன்னம்பிக்கையும் ஒரு குறிக்கோளும் அதுக்குள்ள திறமையும் நம்மகிட்ட இருந்தா நமக்கு அதுக்கான தகுதி கிடைச்சிருச்சு. அப்ப அந்த தகுதியை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம். இதுதான் ஜெயிக்கிறதுக்கான தகுதி. தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை, இந்த 3 தான். சோ எத்தனை பேர் அதுக்கு தயாரா இருக்கீங்க? நேற்று வரைக்கும் நீங்க வெஸ்டீஜுக்காக டைம் ஒதுக்கல, வெளியே போய் பேசல, இன்றைக்கு ஆரம்பிங்க. இன்னைக்கு பேசுங்க, உங்க அப்ளைனோட டெய்லி பேசுங்கன்னு சொல்றோம். எத்தனை பேர் அதை பண்றீங்க? அப்ளைனோட பேசினா, சார் நான் பிரசன்டேஷனே போடல சார், ஹோம் மீட்டிங்கே பண்ணல சார், என்னுடைய செல்ஃப் பிவியே பண்ணல சார், அவர் அதை கேட்பார் சார், அதுக்கு பயந்து போய் தான் நான் பேசுறது இல்லை சார். எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? கேட்பாரு, பண்ணுவாரு, எல்லாம் எதுக்காக? யாருக்காக? நீங்க நல்லா இருக்கணுன்றக்காக தானே அவர் கேட்கிறாரு. ஏன் பிரசன்டேஷன் போகல, ஏன் ஹோம் மீட்டிங் பண்ணல, ஏன் இன்னும் பிவி நீங்க செல்ஃப் பிவி பண்ணல, ஏன் உங்க டீம்ல அத்தனை பேரும் பிவி செல்ஃப் பிவி பண்ணல, ஃபாலோ பண்ணல, எதுக்காக கேட்கிறாரு? 2600 பிவி முடிச்சா டீம் பில்டிங் போனஸோட நீங்க டைரக்டர் போனஸ் வாங்க போறீங்க.
இன்னும் கம்பெனி சொல்லியிருக்க ஆஃபர்ல 3500 பிவி இப்ப இந்த மாசத்துல இருந்து 5 மாசம் நீங்க முடிச்சா கூட 3500 பிவி முடிச்சீங்கன்னா 6 மாசம் கழிச்சு டிசம்பர் மாசத்துல ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ். அது நியூ இயருக்காகவோ கிறிஸ்துமஸுக்காகவோ உங்களுக்கு செலிப்ரேஷனுக்காக வச்சுக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் அதுக்காக முயற்சி பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். எத்தனை பேர் அதுக்காக உழைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். எப்பவுமே நெவர் கிவ் அப் அப்படின்ற வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காகவும் எந்த காம்ப்ரமைஸும் ஆகாதீங்க. அதை முடிக்கணும்ன்றத முடிவு பண்ணுங்க. நிறைய பேரு சார் இந்த மாசம் இல்ல சார் அடுத்த மாசம் சார் அடுத்த மாசம் பாத்துக்கலாம் சார் இந்த மாசம் 1200 பி வந்துச்சு பரவாயில்ல அடுத்த மாசம் பாத்துக்கலாம். எப்ப சொல்றாரு? 18ஆம் தேதி சொல்றாரு. மீதி 12 நாள் இருக்க, மீதி 10 நாள் இருக்க. இன்னைக்கு தேதி 25, இன்னும் 6 நாள் இருக்க, 7 நாள் இருக்க. 7 நாள்ல எவ்வளவோ விஷயங்களை மாத்திடலாங்க. நீங்க முடியும்னு நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா எல்லாமே முடியும். அதை ஒத்துக்கிறீங்களா? நீங்க தான், அதாவது நம்ம செயல்பட்டதாங்க நம்ம மாத்த முடியும். நான் செயல்படல, என் டவுன்லைன் பண்ணுவான் சார், அவன் 100 பிவி போடுவான்னு நினைச்சேன் சார், இவன் 200 பிவி போடுவான்னு நினைச்சேன் சார், அந்த லைன்ல ஒரு 500 பிவி வந்துரும்னு நினைச்சேன் சார். நினைக்க கூடாதுங்க, செயல்படணும். நம்ம அவங்க கூட போய் ஒர்க் பண்ணணும். நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவரு போட்டுருவாரு இவரு போட்டுருவாருன்னு வீட்டுல உட்காந்து கணக்கு போடுறது, ஒயிட் ஷீட்ல கணக்கு போடுறது ரொம்ப ஈஸி. பேப்பர் பிளான் ரொம்ப ஈஸி. அந்த பேப்பர் பிளானை எப்போ நம்ம ஆக்ஷன்ல கொண்டு வர்றோமோ, எப்போ நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம வந்து பில்டிங்கா மாத்துறோமோ அப்பதான் அந்த பில்டிங்ல நம்ம போய் குடியிருக்க முடியும். அப்ப அந்த பில்டிங்கா மாத்தணும்னா உழைப்பு வேணும், செயல்பாடு வேணும். ஒவ்வொரு நிமிஷமும் அதை பற்றியே சிந்திக்கணும். அதை பற்றி நம்ம அதை செயல்படுத்துறதுக்கு என்ன வழின்றதை யோசிக்கணும். அதுக்கு அப்ளைனுடைய சப்போர்ட்டை கேட்கணும். அப்போ உங்க அப்ளைனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க அப்ளைன் ஒரு இடத்துல ஹோம் மீட்டிங் பண்றாங்களா, நீங்க ஒரு இடத்துல ஹோம் மீட்டிங் பண்ணுங்க. உங்க டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்துங்க. அப்படித்தான் பண்ணணுமே தவிர எல்லா அப்ளைன் கூட வந்தா தான் நான் பேசுவேன். ஒரு 1 to 1 கூட என் அப்ளைன் வரணும், அவர் என் கூடவே இருக்கணும். எப்படி சாத்தியம்? எப்படி நம்ம சக்சஸ் பண்ண முடியும்? நான் கத்துக்குவேன், நான் பேசுவேன், என்னால முடியும். மற்ற எல்லா விஷயத்துக்கும் உங்க அப்ளைன் அவங்க கூட வந்து பேசுறாரு. நீங்க பாக்குற மற்ற வியாபாரத்துக்கோ இல்ல உங்களுடைய வேலைக்கோ டெய்லி உங்க அப்ளைன் உங்க கூட டெய்லி வேலைக்கு வராரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ளைன் கூட்டாங்க வேலைக்கு போறீங்க. பழனிவேல் சார் ஒரு 300 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காரு. அவங்க அப்ளைன் கூட வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காரு. இல்ல எல்லாரும் வேலைக்கு போறீங்க. நீங்க வேலைக்கு போறவங்க என்ன வெங்கடேஷ் இது உங்க அப்ளைனை கூட்டா வேலைக்கு போறீங்க சொல்லுங்க. சோ நாம ஜெயிக்கணும் அப்படின்னா நாம தான் கத்துக்கணும், நாம தான் செயல்படணும். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு அந்த பாப்பாத்தி மேடம் எவ்வளவு அழகா சொன்னாங்க அந்த விஷயத்த. குட் மார்னிங் சாயிதா மேடம். குட் மார்னிங். வெல்கம் டு the wonderful world of Vestige. Welcome to Team Victory. சாயிதா மேடம் குட் மார்னிங். மைக் ஆன் பண்ணுங்க. புஷ்பலதா மேடம் குட் மார்னிங், பேசுங்க. மைக் ஆன் பண்ணீங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு மேடம் சொன்ன ஒவ்வொரு இதுமே நம்ம 2வது டைம் கேக்குறோம். ரொம்ப கேட்க கேட்க நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல வந்து கிடைக்குது. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா என்னால முடியும்ன்றத வந்து அந்த இடத்துல முடிவெடுத்தாங்க சார். அவங்க மேல அவங்க தன்னம்பிக்கை வச்சு முடிவெடுத்து செயல்பட்டதுனால அவங்களால முடியும். அதனால ஒவ்வொருத்தருமே வந்து அத மாதிரி அவங்களுக்குள்ள அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து அவங்க கொண்டு வந்து செயல்படணும்ன்றத நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன் சார். நானும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நேற்று நுங்கம்பாக்கம் நடந்த ஆர்த்தி திவாரி படத்தோட காஸ்மெட்டிக்ஸோட செக்ஷன் அட்டன் பண்ணேன். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். வெறும் அதாவது 100 பிவிக்கு எல்லாரும் எவ்வளவு திணறோம் அப்படின்றத வந்து வெறும் 2 ப்ராடக்டை வச்சு நேற்று சொன்னாங்க. வெறும் டீப் கிளென்சிங் ஆயிலும் பிரைட்னிங் மட்டுமே அதுவே 113 பிவி வருது. அப்போ எல்லாரும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் வந்து இவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதுக்கும் வந்து அவங்க சூப்பரா எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க சார். டோட்டலாவே வந்து நமக்கு வந்து 3400 நடக்குது. ஆனா வந்து
நமக்கு அது எம்ஆர்பில இருந்து டிபி வருது. லாஸ்ட்ல 4 மந்த்துக்கு நம்ம கன்சிடென்சில நம்ம வாங்கும்போது வெறும் 764 ரூபா தான் நமக்கு செலவே ஆகுதுன்றத ஈஸியா புரிய வச்சாங்க சார் அந்த இடத்துல. அப்போ ஒரு 2 ப்ராடக்ட வச்சு நம்ம 100 டிவி எடுக்க முடியும்னா அப்ப எத்தனை ப்ராடக்ட் இருக்கு? அதுவும் சரி, இந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து எப்படின்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் ப்ராடக்ட்ன்றத நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கணும். அது மாதிரி சர்டிபிகேட் உள்ள டெக்னாலஜி பிராண்ட் இருக்கிறது எத்தனையோ இப்ப எல்லாருமே வந்து காஸ்மெட்டிக்ஸ் தேடி எல்லாரும் போறாங்க. இப்ப வெளியில போகணும்னாலே எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது, ஒரு லிப்ஸ்டிக் இல்லாம போறது கிடையாது. அப்போ ஒவ்வொரு பொம்பளை பசங்களுக்கும் நம்ம ஒரு 10 பேருக்கு கொடுங்க, அதே உங்களுக்கு டிவி ஆயிடுது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் ஈஸியா சொன்னாங்க சார். அப்புறம் வந்து சாரும் அந்த இடத்துல பேசினாங்க. நம்ம கம்பெனில வந்து எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் அக்ரியா இருக்கட்டும், ஹெல்த்துக்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுல ஒரு 100 டிவி உங்களால பண்ண முடியலையா? ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒவ்வொன்றத்துல எடுத்து ஒவ்வொருத்தருமே 500 பிவி தாராளமா பண்ணலாம் அப்படின்றத ஈஸியா அந்த இடத்துலயும் புரிய வச்சாங்க சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நேத்து. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. அதாவது ஒவ்வொரு ட்ரைனிங்கும் ஒவ்வொரு மீட்டிங் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஓகேவா? தேங்க்யூ. குட் மார்னிங் சாயிதா மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க மேடம். ஹலோ சார். கேக்குது, சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஓகேங்க சார். சார் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடுங்க சார். இன்னைக்கு இப்ப நீங்க ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு மேடம்? சார் எஸ்டர்டே தாங்க சார் ஜாயின் பண்ணேன். வெங்கட் சார் டீம். வெரி குட் சூப்பர். எஸ்டர்டே ஜாயின் பண்ணி இன்னைக்கு மார்னிங் செஷன் வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். எஸ் சார். இன்னைக்கு மார்னிங் செஷன் வரும்போது ஒரு அருமையான சக்சஸ் ஸ்டோரி கேட்டீங்க. ஆமாங்க சார். எப்படி ஃபீல் பண்றீங்க? சார் சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க சார். என்னோட எல்லா क्वेश्चंसக்கும் அந்த மேடம் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க சார். இப்போ நான் ஃபீல்டுக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேங்க சார். வெரி குட் சூப்பர் வாழ்த்துக்கள். சோ ஓகேங்க சார். தேங்க்யூ சார். அப்ப அந்த மார்னிங் செஷன் பயனுள்ளதா இருக்கா? பயனுள்ளதா இருக்குங்க சார். அதாவது மிடில்ல இருந்து ஹையா எப்படி வந்தாங்க, எந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அவங்க கடந்து வந்தாங்க, எல்லாமே அந்த மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் இந்த மார்னிங் செஷன்ல கிடைக்கும். தொடர்ந்து வாங்க. அதாவது ஹார்ட் ஒர்க், மோட்டிவேஷன், அதாவது கடின உழைப்பு, இது மூணுமே அந்த மேடத்துக்கிட்ட நான் பார்த்தேங்க சார். வெரி குட், கிரேட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இல்லைங்க சார், நேற்று இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வெங்கட் சார் பிளான் கொடுக்கும்போது எங்க ஸ்ட்ரீட்ல வந்து பவர் கட்டுங்க சார். ஒரு அதாவது மொபைல்ல இருக்க சார்ஜ் போட்டு எனக்கு பிளான் சொல்லிட்டு இருந்தாங்க சார் வெங்கட் சார். அது எவ்வளவு பெரிய விஷயம் சார். அதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேங்க சார். அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு எப்ப வேணாலும் நான் சொல்லுவேன், நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கடவுளும் பிரபஞ்சமும் உங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாங்க பிரபஞ்சம் உங்க கூட சப்போர்ட் பண்ணும். இப்ப நீங்க எடுத்துக்கிற முடிவை, அதாவது எந்த சூழ்நிலையிலையும் நான் இதை ஜெயிச்சே ஆகுவேன், நான் இதுல வெற்றி பெற்றே தீர்வேன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா உங்க கூட வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஜெயிப்பேங்க சார். சார் ஒரு 3 மாசம் கூட பயணம் பண்ணாருன்னா போதும் வெங்கட் சார். போதும் சார், நான் ஜெயிப்பேன். கிரேட், சூப்பர். இதுதான், இந்த நம்பிக்கை தான் முக்கியம். அதாவது எங்க அப்ளைன் என் கூட 1 மாசம் இருக்கணும், 2 மாசம் இருக்கணும், 3 மாசம் இருக்கணும், ஓகே. லைஃப் லாங் இருக்கணும்னா முடியாது. 3 மாசம் சார் எனக்கு ஒரு 3 மாசம், ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு நெட்வொர்க் பர்சன் தான். அதனால இருந்தாலுமே எனக்கு சாரோட உதவிகள் தேவைப்படுது. வெங்கட் சார் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா நிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நிக்கணும் அவரு. ஒரு டேங்க்கு ஒரு மூடி போடணும். ஒரு டேங்க் ஸ்ப்ரே பண்றாங்கனாக்கா ஒரு மூடி போட்டு கலந்து. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் டிப்ளமோ நர்சிங் சார். என்னங்க? டிப்ளமோ நர்சிங் சார். நர்சிங். வெரி குட், சூப்பர். சோ உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி ஆகட்டும். நீங்க சீக்கிரமா வெஸ்டேஜ்ல ஒரு மிகப்பெரிய அச்சீவரா வரணும். அந்த அச்சீவ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் வரணும். வாழ்த்துக்கள். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சக்சஸ் ஸ்டோரியை பார்த்தோம். ஸோ எல்லாருமே அடுத்து உங்க சக்சஸ் ஸ்டோரியை சொல்றதுக்கு தயாராகிடுவீங்கன்னு நான் நம்புறேன். ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க எடுத்துக்கிற முடிவு தான் மாற்றங்களை கொண்டு வரும். நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களை வெற்றியாளரா மாற்றும். நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களை செயல்பட வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம திடீர்னு
ஒருத்தர் வெற்றியாளரா வர முடியாது. நான் வந்து என்னுடைய வியாபாரத்தையே பார்த்துட்டு இருப்பேன்னா, அந்த வியாபாரத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கணும் லைஃப் லாங். முடிஞ்ச வரைக்கும். உங்களால முடியிற வரைக்கும். இது அப்படி இல்ல. இப்ப நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, லைஃப் லாங் நமக்கு பணம் வரும். நமக்கு பிறகும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வரும். நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு இது வந்து பணம் வரும். பல பேருடைய குடும்பங்கள் இன்னைக்கு வெஸ்டீஜ் மூலமா நல்லா இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஏற்கனவே இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அங்க வந்து அவங்களால அது பண்ண முடியலன்னா கூட இல்ல இன்னைக்கு அவங்க லைஃபோட அதாவது நல்லா பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல அப்படின்னா கூட அவங்க குடும்பங்கள் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இறப்புன்றது தவிர்க்க முடியாதது. அது எல்லாருக்கும் உள்ளது. ஆனா அவருக்கு பிறகு அந்த குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, திணறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். நல்லா சம்பாதிச்சு இருந்திருப்பாரு. அவருக்கு பிறகு அந்த குடும்பங்கள் ஸ்ட்ரகிள் ஆகும். ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ்ல நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தவரு யாராவது ஒரு ஆள் இல்ல அப்படின்னா கூட அந்த குடும்பங்கள் ஸ்ட்ரகிள் ஆகல. அந்த பசங்களுடைய படிப்பு தொடருது. அந்த அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை நிலை அதே மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அருமையான பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்திருக்கிறோம். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம்ன்றது அவங்கவங்க கையில இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையில். என் வாழ்க்கை என் கையில். நாம எடுக்கிற முடிவும், நாம செயல்படுத்துற விதமும் தான் நம்முடைய வெற்றிக்கான வழி. நம்முடைய கனவுகளை, லட்சியங்களை அடையணும்னா அதுதான் வழி. ஓகே, தேங்க் யூ. ஜெயதி சார் ஏதாவது சொல்ல போறீங்களா? ஜெயதி சார், நான் மைக்கை மியூட் பண்றேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அங்க ஏதோ பேசுறீங்க, அது கேக்குது இங்க. கொஞ்சம் பாத்துங்க. சார் குட் மார்னிங் சாரி சார் குட் மார்னிங் சார். இல்ல அவங்க பேசிட்டு இருந்தவங்க நிறுத்திட்டாங்க. அங்க நீங்க வந்து அத மருந்த கலக்குங்க, ஊத்துங்க. காலையில அக்ரிஃபீல்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மருந்து கலக்கணும், ஊத்தணும்னு சொல்றதெல்லாம் இங்க கேக்குது. நான் பல தடவை நான் அதை மியூட் பண்றேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டே இருக்கீங்க. சார் நீங்க பாப்பாத்தி மேடம் போட்ட வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் சார். அந்த தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் சக்சஸ்ன்றது கண்டிப்பா இருக்கு சார். ஷூரா இருக்கு. யாரெல்லாம் அது மாதிரி தன்னம்பிக்கையோட செயல்படுறாங்களோ எல்லாருமே வெற்றியாளர்களா கண்டிப்பா மாறுவாங்க சார். தேங்க்யூ சார். நிச்சயமா. தன்னம்பிக்கைன்றது எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனா அவங்கதான் அதை செயல்படுத்தணும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா கூட ஆக்ஷன்ல நம்ம தான் கொண்டு வரணும். ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். திருவள்ளூர்ல இருந்து ரபேத் சார் பேச முடியுமா? ஓகே, நாளைக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ.